அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா உடற்கலைத்துறை வகுப்பில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேட்மிண்டனில் வந்து பார்த்தோம்னா அதாவது மேட்சஸ் வின் பண்ணலாம். அதுக்கு ஒரு சில ட்ராஃபிஸ், அதாவது கப்பு கொடுப்பாங்க. அந்த கப்புகளில் வந்து நம்ம ஒரு சில வருடங்களை மட்டும் நம்ம பார்க்கலாம். அந்த கப்போட நேம்ஸையும் பார்க்கலாம். சேர்த்து வாங்க பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா 1948 to 49 பார்த்தீங்கன்னா அதாவது சர் ஸ்வராஜ் தாமஸ் கப்புங்க. அது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கான கப்பு, மென்ஸுங்க. அது யாருக்குன்னா ஆண்களுக்கான கப்புங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உமனுக்கு வந்து ஒரு கப்பு கொண்டு வந்திருக்கான். அது என்ன கப்புன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி ஊபர் கப். அது யாருன்னா பெண்கள். அது வருடங்கள் பார்த்தீங்கன்னா 1956 to 57. சரிங்களா? அடுத்ததுங்க அடுத்த ஒரு பார்த்தீங்கன்னா திக் சுதிர்மேன் கப்புன்னு சொல்லி கொண்டு வந்திருக்கான். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1989 யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மிக்சடு டபுள்ஸ். எப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்சடு டபுள்ஸு எவ்ரி 2 வருஷத்துக்கு ஒன்ஸுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது விமன்த்ரா கப் வேர்ல்டு ஜூனியர் இண்டிவிஜுவல் சாம்பியன்ஷிப் 2 இயர்ஸ்க்குங்க. அது பார்த்தீங்கன்னா வருஷம் பார்த்தீங்கன்னா 1992ங்க. அதுபோக ஒரு 2000 ஒரு கப்பு கொண்டு வரோம். அந்த கப் என்ன பார்த்தீங்கன்னா சுகந்தி நாடா கப் ஜூனியர் வேர்ல்டு சாம்பியன்ஷிப். பார்த்தீங்களா? இப்போ நம்ம ஒரு வாட்டி கூட இன்னொரு டைம் பார்க்கலாம். 1948 to 49 சர் தாமஸ் கப் மென்ஸ்க்கு, 1956-57 பேட்டரி ஊபர் கப் உமனுக்கு, 1989 திக் சுதிர்மேன் கப்பு மிக்சட் டபுள்ஸுங்க. அடுத்து 1992 பார்த்தீங்கன்னா விமன்த்ரா கப் ஜூனியர் இண்டிவிஜுவல் சாம்பியன்ஷிப்புங்க. அடுத்து 2000 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுகந்தி நாடா கப்பு, அது வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்புங்க. ஓகேங்க, அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நம்ம அடுத்த வகுப்பில் நம்ம ஒரு சில விளையாட்டுகளை பற்றியும் அதில் நம்ம பேட்மிண்டனோட தொடர்ச்சியான வகுப்பும் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.